திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முழுவதும் கெட்டுப்போய் விட்டதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கடுமையாக விமர்சித்துள்ளார். மதுரை பழங்கானத்தம் பகுதியில் திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு, எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய நயினார் நாகேந்திரன் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக கெட்டுவிட்டதாக விமர்சித்தார். காவல்துறை ஏவல் துறையாக மாறிவிட்டதாக சாடிய அவர், கையில் புத்தகம் ஏந்த வேண்டிய மாணவர்கள் கஞ்சா வைத்திருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் நீதி வெல்ல வேண்டுமென்றால் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் கூறினார். தமிழில் எங்கே பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள். இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சி காலத்தில் மட்டும் 1977 கொலைகள் நடந்திருக்கு. 1977 கொலைகள் நடந்திருக்கு. அதிலும் 361 கொலைகள் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 38 பெண் குழந்தைகளை கொடூரமாக பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. 2 வயது சிறுமி உடலில் கூட ரத்தங்கள், காயங்கள். காரணம் கஞ்சா. 2 தினங்களுக்கு முன்னால் விளாத்திகுளத்தில் +2 படிக்கிற ஒரு மாணவி இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணது மட்டுமல்ல, கற்பழிவு சம்பவம் மட்டுமல்ல, அதை துண்டு துண்டாக வெட்டி கொண்டிருக்காங்க. காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருக்கு? தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்துட்டு இருக்கு? தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி என்ன பண்ணிட்டு இருக்காரு? இதுவரைக்கும் யாரையும் கண்டுபிடிக்க முடியல. 2 வயது குழந்தையிலிருந்து 60 வயது பெண்கள் வரையிலும் பாலியல் பலாத்காரம். காரணம் எல்லாமே கஞ்சா, கொக்கைன், பெத்தமெட்டின் போன்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸ். இதுவரையிலும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கஞ்சாவுக்கு மேலே இந்த 5 ஆண்டில் பிடிச்சிருக்காங்க.